ஹலோ கைஸ், இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வண்டி இதில் வந்து வெள்ளைப்புகை வருது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்களே பாருங்கள் எப்படி வெள்ளைப்புகை வருதுன்ட்டு. திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. என்ன ராகுல், வண்டியில ஏதாவது பிரச்சனையா? வண்டி சிகரெட் பிடிக்குது. இப்போ எதனால இந்த வெள்ளைப்புகை வருதுன்ட்டு இதை கழட்டியை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹெட்டை கழட்டிடுவோம். ஹெட்டை கழட்டியாச்சு. பொதுவாக இன்ஜின் எப்படி வேலை செய்யும்னா, கார்பரேட்லேருந்து பெட்ரோல் உள்ளே போகும். இந்த பிஸ்டன் இருக்க இடத்துல ஃபயர் ஆகி எக்ஸாஸ்ட் வெளில போகும். இப்போ வெள்ளைப்புகை எதனால வருதுன்னா, இந்த ஃபயர் ஆகிற இடத்துல இன்ஜின் ஆயிலும் சேர்ந்து கலக்குது. அப்படி கலக்கும் போது அந்த இடத்துல வெள்ளைப்புகை வருது. இங்கே தான் பெட்ரோல் ஃபயர் ஆகும், தீப்பிடிக்கும். இப்படி தீப்பிடிக்கும் போது பிஸ்டன் கீழே இறங்கும். அது மூலமாக ஒரு சர்க்கிள் நடக்குது. இப்போ இதோட இன்ஜின் ஆயில் கலந்துருச்சுன்னா அந்த இடத்துல வெள்ளைப்புகை வந்துடும். அது எப்படி கலக்குதுன்னா, இது பேக் சைடு இன்ஜினில் கனெக்ட் ஆகுது. இது ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் இருக்குது. இன்ஜின் ஆயில் வந்து இது வழியாக உள்ளே போய் பிஸ்டன் லூப்ரிகேட் பண்ணும். அதாவது உராய்வு தன்மையை கம்மி பண்ணும். இப்படி கம்மி பண்ணும் போது இந்த பிஸ்டனோட வெளிப்பக்கம் வந்து தேஞ்சிருக்கு. இந்த கூடோட தேய்ப்பாங்க. இது வந்து தேஞ்சனால இப்படி ஆகிருக்கு. இதே மாதிரி சிலிண்டரோட உள்பக்கம் தேஞ்சிருக்கு. உள்ளக்கையும் கூடோட தெரியுமாங்க. இப்படி பிஸ்டன் மூவ் ஆக நாளாக இந்த இடம் வெளிப்பக்கம் தேஞ்சிடும், இந்த பக்கம் உள்பக்கம் தேஞ்சிடும். இப்படி தேயும் போது இந்த இதுக்கும் நடுவில் ஒரு மைனூட்டான கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக இன்ஜின்லேருந்து வர ஆயில் மேலே அந்த கேப் வழியாக இன்ஜின்லேருந்து வர ஆயில் இதோட வெளில போகாமல் இது மேலே வந்துடும். இந்த ஃபயராக தீப்பிடிக்கிற இடத்துக்கு வந்துடும். தீப்பிடிக்கிற இடத்துக்கு வரும்போது இன்ஜின் ஆயிலும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகி தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, இதையும் புதுசாகவே மாற்றிக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த பிஸ்டனை புதுசாக மாற்றிக்கணும். அதோட இதோட அதிகமான சைஸில் ஒரு பிஸ்டன் வாங்கிட்டு அதே சைஸுக்கு உள்ளே இருக்க இடத்த வந்து இந்த சைஸை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அது மூலமாக அந்த இடத்த அதிகப்படுத்திக்குவாங்க. புது பிஸ்டன் போட்டோம்னா இந்த நடுவில் இருக்க கேப்பு வந்து நம்மளுக்கு இருக்காது. இதுதான் புதுசாக வாங்கினா பிஸ்டனு. டாப் 1 தெரியல. டாப் 2 வந்து கீழே மாட்டணும். இது வந்து பழைய பிஸ்டன்னு, இது வந்து புது பிஸ்டன்னு. இந்த புது பிஸ்டனில் இதோட சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கடைஞ்சிருக்கும். இப்போ இதை மாட்டோம்னா டைட்டாக இருக்கும். இதுவே இதை மாட்டி பார்த்தா ரொம்ப ஃப்ரீயாக போகும். ஏன்னா இதோட சைஸை விட இது கொஞ்சம் பெருசு. இப்போ இதை நம்ம மாட்டலாம். டம்மா துண்டு பிஸ்டன் தான் எவ்வளோ பெரிய வண்டியை நகட்டுது. இப்போ ஹெட்டு மாட்டியாச்சு. அடுத்து டைமிங் மாட்டோம்னா, டைமிங்னா என்னென்னா, பெட்ரோல் வந்து கரெக்டாக எப்போ உள்ளே போகணும் எப்போ வெளியில் வாங்கணும் அப்படின்றதுக்கு தான் டைமிங்கு.
இங்கே முதல் டாப்பில் வச்சுக்கணும். அதாவது பிஸ்டன் வந்து ஃபுல்லாக மேலே இருக்கிற மாதிரி டாப்பில் வச்சுக்கணும். அதுக்கு இன்னக்குள்ளே இழுத்து போட்டிருப்பாங்க. டாப்பு இதில் இந்த இடத்துல கரெக்டாக நடுவில் வச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து இங்கே மீட் ஆகிற மாதிரி மாற்றணும். இந்த பாயிண்ட் இங்கே மீட் ஆகிற மாதிரி மாற்றணும். வண்டியில் பிஸ்டன்லாம் மாட்டியாச்சு. இப்போ பெட்ரோல் ஊற்றி ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் ஐடியலில் ஓட விடணும். ஏன்னா பிஸ்டன் வந்து டைட்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஓட விட்டால் தான் பிஸ்டன் வந்து ஃப்ரீயாகும். Oke kami.